நம்ம சமையல் ஆரைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கும் ஒரு தரமான காணொளியோடு வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாழைப்பழ பால் கொழுக்கட்டை. வாழைப்பழத்தில் வந்து பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாழைப்பழம்ன்றது எங்களோட ஊரில் நிறைய இருக்குன்றது தெரியும். அதை வச்சு எப்படி ஒரு அழகான சுவையான பால் கொழுக்கட்டை செய்கிறன்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு உடனே வந்துகிட்ருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் எடுத்துருக்கிறோம். இப்போ வந்து முதற்கட்டமாக வாழைப்பழத்தை நல்லா வந்து கழுவி போட்டு வெட்டி அவிய வைக்க வேணும். அவிய வச்சதுக்கு பிறகு ஏலக்காய் வந்து ஒரு 6 ஏலக்காய் எடுத்துக்கொள்ளுங்க, அளவாக கணக்கு தேவையில்லை. அதை எடுத்து நல்லா வறுத்து போட்டு அடிக்க வேணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் சர்க்கரை, இந்த சர்க்கரையை வந்து நல்லா பானியாக விரும்புகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுக்க வேணும். இந்த சர்க்கரை வந்து பானியாக வர்றது எப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இனி வந்து நாங்கள் அவிய வச்ச வாழைப்பழத்தை ஒரு தடவை பார்ப்போம். அவிஞ்சிட்டேன்னு சொன்னால் அதை இறக்க வேணும். இப்போ வந்து அதில் பருவஞ்செடி அதை இனி வந்து இறக்கி தோல் எல்லாத்தையும் வந்து அகற்றி போட்டு இனி வாழைப்பழத்தை வந்து நல்லா கூழாக வந்து மசித்து எடுக்க வேணும். வாழைப்பழம் அங்கேயுமே கட்டியாக இருக்கக்கூடாது. எல்லாம் வந்து நல்லா கூலாக வர வரைக்கும் கரண்டியால் வச்சு நல்லா மசிச்சு எடுக்க வேணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இனி வந்து மா சேர்க்க போகிறோம். என்ன மா சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளை அரிசி மா சேர்க்க போகிறோம். இதை வந்து சேர்த்து இனி வந்து குழைக்க வேணும். நல்லா மாவை போட்டுட்டு அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. அளவான உப்பும் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. இதையும் வந்து நாங்கள் ரொட்டி சுடுற பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வந்து குழைச்சி அந்த பதத்துக்கு வந்து எடுக்க வேணும். ரைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டைனோசர் முட்டை மாதிரி அந்த மா வந்து சரியான பதத்துக்கு வந்துட்டு இனி வந்து நாங்கள் இதிலே இருந்து கொண்டு சிறிய சிறிய உருண்டைகளாக வந்து இனி மாவை வந்து நாங்கள் சின்ன சின்ன உருண்டைகள் வந்து இதில் பிடிக்க வேணும். இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டை வந்து ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. அதோட வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கிறோம். தேங்காய் பாலும் காய்ச்சின சர்க்கரை பானியும் கிடக்குது. இப்போ வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சு போட்டு சட்டியை விட்டு சுடு தண்ணி நல்லா நல்லா கொதிக்கிற பருவம் வரைக்கும் வந்து அடுப்பை எரிய விடுங்க. அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து அடுத்த இடத்துக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து இது சுடு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இதுக்குள்ளே வந்து ஏலக்காய் இடித்து வச்ச ஏலக்காயை வந்து இதில் வந்து சேர்த்துக்கொள்ள வேணும். எல்லாத்துக்கும் முன்னமே வந்து ஏலக்காய் சேர்த்துக்கொள்ளணும். இந்த சேர்த்த ஏலக்காய் வந்து நல்லா கொதிச்சிட்டுது. இனி வந்து நாங்கள் பிடிச்சி வச்ச உருண்டை எல்லாத்தையும் இந்த சுடு தண்ணியில் போட்டு அவிய விட வேணும். சுடுதண்ணி நல்லா கொதிநிலையில் இருந்தால் தான் நாங்கள் போடுற இந்த உருண்டைகள் எல்லாமே வந்து கரையாது. அப்படியே போட்ட உடனே வந்து அவிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் கரண்டியை விட்டு கலக்கினாலும் எந்த பிரச்சனையும் வராது. உருண்டை வந்து அப்படியே அவிஞ்சு நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி நல்லா கொதித்து உருண்டை எல்லாமே நல்லா அவிஞ்சு வந்துட்டு பருவத்துக்கு. இப்போ பாருங்கள் வந்து கரண்டியில் எடுக்க அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க.
இதை வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் அவிய விட்டு போட்டு இதுக்குள்ளே வந்து சவ்வரிசி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள வேணும். ஒரு கரண்டி சவ்வரிசி, கறங்க தேவையில் ஒரு கரண்டி சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடு வந்து நாங்கள் ஏற்கனவே மாவுக்கு உப்பு போட்டுனாங்க, இதுக்கும் அளவான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து அவிஞ்சு வந்துட்டு இனி வந்து இதுக்குள்ளே நாங்கள் காய்ச்சி வச்ச சர்க்கரை பானியை வந்து அதையும் சேர்த்துக்கொள்வோம். பானியை விட்டதும் வந்து கொதிச்சு கொண்டு இருந்த எல்லாமே வந்து கொதிப்பு அடங்கிடும். திருப்பி வந்து அடுப்பை கொஞ்சம் நல்லா அரிய விட்டு திருப்பி எல்லாத்தையும் கலக்கி போட்டு திருப்பவும் கொதிக்க விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பானியின் கலர் எல்லாம் மாறி உருண்டை இப்போ தான் அந்த பானியில் ஊறி நல்ல கலராக கிடக்கு பார்க்குறதுக்கு. இப்போ அடுப்பு வந்து நல்லா சூட பிடிக்க திருப்பவும் வந்து நல்லாவே கொதித்து வருது. சற்று நேரம் பொறுமையாக வந்து இதை நல்லா கொதிக்க விட வேணும். அப்போ தான் நாங்கள் அடுத்த கட்டமாக இதுக்குள்ளே வந்து பால் விடலாம். இனி வந்து இதுக்குள்ளே வந்து பாலை சேர்த்துக்கொள்ளுங்க. நல்லா கொதித்து வந்துட்டுது, பாலை வந்து இனி விடலாம். பாலை விட்டதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இனி இந்த விட்ட பால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது வந்து கொஞ்சம் வத்தி வர வேணும். வத்தி வந்து நல்லா தடிப்பாக வரணும். அது வரைக்கும் வந்து அடுப்பு எரிய விட்டு பொறுமையாக நல்லா கலக்கி விடுங்க. இதுக்கு வந்து வாழைப்பழ பால் கொழுக்கட்டை என்று பேர் வச்சிருக்கிறோம். அந்த பால் கொழுக்கட்டைன்றது வந்து சரியான பருவத்துக்கு வரும் வரைக்கும் அதை வத்த விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பற்றி கொண்டு நல்லா கடைசி கட்டத்துக்கு வந்துட்டுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருவம் வந்து ஓகே. இந்த பருவத்தில் வச்சு தான் நீங்கள் இறக்க வேணும். இந்த வீடியோ நிறைய பகுதிக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. நன்றி. மனமெல்லாம் வண்ணமயமாக அடுப்படியில் ஆட்டம் போட அழகான கைகள் சேர அன்பான விருந்து படைக்க மணக்கும் மசாலா வாசம். இது நம்ம சமையாரே ஸ்டைல், ருசிக்கும் நிமிஷம். ஹே, இது நம்ம சமையாரே. ஜில் ஜில் புது ருசி, இது நம்ம சமையாரே. சந்தோஷ சமையல், இது நம்ம சமையாரே. நம்ம சமையல் ஆரே.